வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மகிட்ட இன்டர்நெட்டு எல்லா கையிலையும் எல்லா கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இதுவே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் நம்ம இருக்கோம்னு பாருங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தரவு 96% விலை குறைந்தது. அதாவது டேட்டா 1 GB 2 GB இப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. நம்ம வசதி தக்க நம்ம வாங்கிக்கிறோம். அது ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது 2014-15 எவ்வளவு 1 GB 269 ரூபா இருந்திருக்குங்க. நம்ப முடியுதுங்களா? 1 GB. இப்போ சர்வசாதாரணமாக ஒவ்வொருத்தரும் 1 GB இல்லை 1.5 GB 2 GB அதுக்கு மேலேயும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இது 2014-15ங்க, ரொம்ப வருஷம் முன்னாடியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கொஞ்சம் 2014-15 இன்டர்நெட் சென்டர், ப்ரௌசிங் சென்டர்னே இருந்திருக்கும். அப்போ இத்தனை பேர்த்தெல்லாம் இவ்வளவு வசதி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரௌசிங் சென்டருக்கு போவோம். 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி வசூலிச்சிருக்காங்க. நான் சொல்கிறது 2006-7 பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நம்ம இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து ஏதாவது ப்ரௌஸ் பண்ணோம்னா ஒரு 40 ரூபா, 50 ரூபா கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அப்படியே நிலைமை தலைகீழ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், 2014-15 1 ஜிபியினுடைய டேட்டா 269 ரூபாய். ஒரு சந்தாதாரருக்கான செலவு ஜிபி. இது வருஷத்துக்குங்க. ஒரு வருஷத்துக்கேவும் ஒரு 3.18 ஜிபி தான். இது சராசரி, இந்தியாவுடைய சராசரி இவ்வளோ தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுவே 2015-16 பாருங்கள், அதே 1 ஜிபி டேட்டா 226 ரூபா. இப்போ பாருங்கள், 4.77% ஜிபி பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒவ்வொரு மனிதனும். இது சராசரி. 2016-17 பார்த்தீங்கன்னா 75 ஜிபி, அதாவது ரூபா 75, 1 ஜிபி 75 ரூபா. அதே இது பார்த்திங்கன்னா 14.16 ஜிபி பயன்படுத்தியிருக்காங்க அந்த வருஷத்தில் ஒவ்வொரு தனி நபரும். இப்போ 2017-18 அதனுடைய ஜிபி 19 ரூபா. 1 ஜிபி 19 ரூபா. இப்போ பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக 2017-18 ஒவ்வொரு நபரும் 49.59 ஜிபியை பயன்படுத்தியிருக்காங்க. 2018-19 1 ஜிபியினுடைய ரேட் 11. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிநபரும் கிட்டத்தட்ட 92.29 ஜிபியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். ஜியோ வந்த பிறகு தான் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, TRAI டெலிகாம் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இப்படியே போனால் இன்னும் எவ்வளவு விலை குறைக்கும். இன்னும் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய அடுத்த சந்ததிகளெல்லாம் எனி டைமும் ஸ்மார்ட் ஃபோன், மொபைல் ஃபோன்லேயே தான் வச்சுட்டு தெரியும். ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.